ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே. யாரு? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன 4 பேரு சேர்ந்து துரத்திக்கிட்டு வராங்களே, காப்பாத்துங்க. ஏமா, யாருமா நீ? என்னமாச்சு? என்னங்க, என்ன 4 பேரு சேர்ந்து துரத்திக்கிட்டு வராங்கங்க. பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம 4 பேரு நாசமா போறவனுங்க என்ன துரத்திக்கிட்டே வரானுங்க. கொஞ்சம் காப்பாத்துங்க. என்னமா சொல்ற? ஐயோ, இரு, எங்க சின்ன தம்பிய கூப்பிடுறேன். அவரு மட்டும் 4 சாத்துனாரு, எல்லாம் பறந்துகிட்டு ஓடிடுவானுங்க. ஐயோ, யாருமே இல்லையே, யாரடா அடிப்பான்? இல்லங்க, 4 பேர் என்ன துரத்திக்கிட்டே வந்தானுங்களா. நான் வேகமா அந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டேன்னா தேடி தேடி பார்த்துட்டு நான் இல்லன்னோனே அப்படிக்கா போயிட்டானுங்க. ஓ, போயிட்டானுங்களா? சரி, எங்க பெரிய தம்பி கிட்ட சொன்னா என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. இந்த பட்ட ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. நான் கண்டிப்பா பெரிய தம்பிட்ட சொல்றேன். ஐயோ, யாரா இவன்? ஏதாத்து சொல்லி உள்ள பூந்துடலான்னு பார்த்தா பெரிய தம்பிட்ட சொல்றேன், சின்ன தம்பிட்ட சொல்றேன், அந்த பிரச்சனையை விட்டே தொலைய மாட்டானே. இப்ப எப்படி இவனை சமாதானப்படுத்தி உள்ள வர்றது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ, எனக்கு யாருமே இல்லையே, என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே. எங்க அம்மையும் எங்க அப்பனும் என்ன பெத்து போட்டுட்டு அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களே. கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு கூட யாருமே கிடையாது. நான் எங்க போனாலும் இந்த பசங்க எப்படிதான் என்ன துரத்திட்டு வருவானுங்க. நான் எங்க தான் போறது? ஐயோ. அம்மா, இங்க பாருமா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? உனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாதா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லையா? ஐயோ, ஆமாங்க, அதைத்தானுங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்குன்னு யாருமே இல்லைங்க. நான் ஒருத்தை மட்டும்தான் இத்தனை வருஷமா காலம் முழுக்க அனாதையாவே கழிச்சிட்டேன். என்னை கட்டிக்கிறதுக்கும் யாரும் இல்லை, எதுக்குமே கொடுத்து வைக்காத ஒரு ஆளால இருக்கேன். மாமா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. இங்க பாரு, உனக்குன்னு இனிமே யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. நான் இருக்கேம்மா. கோபால், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க கோபால்? என்ன பார்த்து உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்களே கோபால். இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? யாருமே இல்லாத அனாதையா இருந்தேனே கோபால், உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிருக்கீங்களே கோபால். அது இல்லம்மா, உனக்கு அண்ணன். கோபால் வேண்டாம், கோபால் வேண்டாம். எனக்காக நீங்க இருக்கீங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோபால். இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன். உங்கள் காலடியிலேயே கடைசி வரைக்கும் கிடப்பேன் கோபால், கிடப்பேன். ஐயோ, அது கோபால், இதுதான் உங்க வீடா? நல்லா பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. இதுக்கப்புறம் என் கோபால் எங்க இருக்காரோ அங்கத்தான் நானும் இருப்பேன். நிம்மதி, வா உள்ள. டேய், ஹே, என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? பூ கொடுக்க வந்தியா? இல்லையே, டைம் ஒன்னும் ஆகலையே. என்ன மாப்ள? டேய், நான் உன்னை பார்க்க தாண்டா வந்தேன். என்னாச்சு? இது முக்கியமான விஷயமா? ஆமா மாப்ள, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு உன்கிட்ட சொல்லாம தலையை வெடிச்சிரும் போல, அதான் நேரா ஓடி வந்துட்டேன் உன்கிட்ட சொல்ல. என்னடா விஷயம், சொல்லு. டேய், அது வந்து டேய், ஒரு டிவி ஆஃப் பண்ணு. என்ன பார்த்துட்டு இருக்க நீ? அதுவா, நம்ம தளபதி மாதிரி நான் எப்ப போலீஸ் ஆகலான்னு பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு டிவியவே பார்த்துட்டு இருந்தா போலீஸ் ஆக முடியுமா சார்? கொஞ்சமாவது புக் எடுத்து வச்சு படிக்கணும் சார். அது தாண்டா வரவே மாட்டேங்குது. புக் எடுத்தாலே தூக்கமா வருது. மனசுல போலீஸ் ஆகணும்னு ஒரு வெறியோட இருந்தா கண்டிப்பா புக் எடுத்து வச்சா தூக்கம் வராது. புக்கா பாத்தினாதான் தூக்கம் வரும். புக்க மட்டும் உன்னோட லைஃபா பாரு, உனக்கு தூக்கம் வராது. இந்த தத்துவம்லாம் எங்க மாப்ள பிடிக்கிற? இதெல்லாம் எங்கேயும் பிடிக்கல, எல்லாம் நம்மளோட ஓன் கிரியேஷன் தான். ஆட்டோ பின்னாடி எழுதலாம் போலயே. சூப்பர் மாப்ள. சரி, நீ டிவி ஆஃப் பண்ணு, உன்கிட்ட முக்கியமா பேசணும். தோ ஆஃப் பண்ணிட்டா போச்சு. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? மாப்ள, இன்னைக்கு காலேஜ்க்கு கிறிஷ் வந்தான். அந்த பரதேசியா? அவன் எதுக்கு உன்னை தேடி காலேஜ்க்கு வந்தான்? அன்னைக்கு அவன் அப்படி பேசினதுக்கு கொழுத்த நெரிச்சு கொண்டிருப்பேன். நீதான் விட்டு பாத்துக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்ட. டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா, நான் என்ன சொல்றேன்னு கேளு. சொல்லு, உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசினானா? இப்பவே அவன் வாயை உடைக்கிறேன். ஐயோ இல்லடா, அவன் தப்பாலாம் எதுவும் பேசல. அவன் அன்னைக்கு பேசினால, அதுக்கு சாரி கேட்க வந்தான். என்னது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி வேற கேக்குறான் அவன். மச்சான், அவன் ஏதோ தெரியாம பேசிட்டானா, அதான் சாரி கேட்கணும்னு சொல்லி வந்தான். எனக்கு அவனை பார்த்தோன்னே செம்ம கோபம் மச்சான், புடிச்சு நல்லா திட்டி விட்டேன். அதுக்கப்புறம் சாரி நிம்மதி, நான் அந்த கண்ணோட்டத்துல உன்கிட்ட பேசல. நீ ஒல்லியா இருக்கனால மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டா நல்லா இருப்ப, அதைத்தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன்.
ஆனா அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாரி கேட்டா மாப்ள. ஓகே, அட்லீஸ்ட் பேசுனதுக்கு சாரியாவது கேட்டானே. ஹம். ஆமா. அப்புறம் சரி ஓகே, நான் காலேஜ் பஸ் வந்துருச்சு, டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புனேன். இந்த சாரி கேட்டல, அதை நீ மனப்பூர்வமா கேக்குறனா என் கூட பைக்ல வாட கூப்பிட்டான். ம், போனியா? ஆமாண்டா, அவன் கூட தான் வந்தேன். ஹே, எதுவும் தப்பா? சச்சா, இல்ல இல்ல, எனக்கு தெரியும்ல எது குட் டச் எது பேட் டச்னு, அதுலலாம் நான் பாத்துப்பேன். ஓகே ஓகே, இப்படி பேசிட்டான் சாரி கேட்டுட்டாங்கிறதுக்காக ரொம்பவும் அட்வான்டேஜ் எடுத்து பேசாத, கொஞ்சம் தள்ளியேறு. கண்டிப்பாடா. அப்புறம் இன்னொரு விஷயம் மச்சான், பேசிட்டு இருக்கும்போதே என்னோட நிம்மதி அப்படி இப்படின்லாம் சொன்னான். அதை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவகிட்ட திருப்பி கேட்டேன். என்ன சொன்னா? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, அப்படி இப்படின்னு மழுப்பிட்டான்டா. மாப்ள, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? எதை பத்தி? அதான்டா, அவன் சும்மா சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டே இருக்கான், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கான். என்னமோ சம்திங் ஒண்ணு ஒரு மாதிரி இருக்குடா. என்ன மாதிரி இருக்கு? தெரியலடா, அவன் ஏதோ ட்ரை பண்றான்டா. லூசு, என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. மாப்ள, நீ தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கல. ஹே, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? டேய், அது இல்லடா, அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் முன்ன பின்ன லவ் பண்ணதில்ல. சரி, அதுக்கு என்ன போ? அதான்டா, ஒருவேளை கிருஷ் அந்த நோக்கத்துல தான் என்கிட்ட பேசுறானோ? என்னடா சொல்ற? ஆமாண்டா மாப்ள, எனக்கு டவுட்டாவே இருக்கு. இல்லடா, இங்க பாரு, அடிக்கடி என்ன பார்க்க வரான், அடிக்கடி என்கிட்ட பேசுறான், என்ன பைக்ல கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? தெரியலையே. இப்போ நீ கூட தான் என்ன அடிக்கடி பாக்குற, என்கிட்ட அடிக்கடி பேசுற, என்ன நிறைய வாட்டி பைக்ல கூட்டிட்டு போயிருக்க. ஆனாலும் நீ அந்த ஃபீல் எனக்கு கொடுத்ததில்ல மச்சான். ஆனா கிறிஷோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்குடா. உனக்கு புரியுதுல நான் சொல்ல வரது? அதாவது நீ எனக்கு ஃப்ரெண்ட், ஓகேவா? ஒரு தோழன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் நீ என்கிட்ட பேசுற பழகுற. ஆனா அதே தான் கிறிஷும் பண்றான். ஆனா அவன் பண்றது வேற மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, புரிஞ்சுக்கோ போ. சரி, கிறிஷ் உன்கிட்ட வேற நோக்கத்துல பழகுறான், புரியுது, போதுமா? அவ்வளவுதான். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? புரியலையே. டேய், நான் அவன்கிட்ட பேசணுமா வேண்டாமா நீயே சொல்லு. லூசு, இது எப்படி நான் சொல்ல முடியும்? நீ தான் என் ஃப்ரெண்டு, நீ தான் சொல்லணும். சரி ஓகே, இங்க பாரு, உனக்கு வந்திருக்கிறது டவுட் தான், இன்னும் ஃபுல்லா கிளாரிஃபை ஆகல. அவன் என்ன நோக்கத்துல பழகுறான்னு உனக்கு முழுசா தெரியாம நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. ஒருவேளை அவன் ஓப்பனா இதுக்காக தான் உன்கிட்ட பேசுறேன் பழகுறேன்னு சொல்லிட்டானா அப்புறம் பாத்துக்கலாம், ஓகேவா? ஓகே, நீ சொல்லிட்டல, அதுக்காக வெயிட் பண்ணி பாக்குறேன். ரொம்ப நேரமாவே இதே குழப்பத்திலே இருந்த மச்சான், அதான் உன்னை வந்து பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிடும் தோணுச்சு, அதான் வந்தேன். ஓகே ஓகே, எல்லாம் ஓகே தான், பட் எதுவா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இரு. அதான் என்ன பாத்துக்க நீ இருக்கல, அப்புறம் எனக்கு என்ன பயம்? அடியே, யாரே நீ? ஏன் புருஷன்ட்ட என்னடி உனக்கு பேச்சு வார்த்தை? மச்சான், என்னடா சத்தம்? தெரியலையே, வா போய் பார்க்கலாம். அடியே, என்னடி சொன்ன? நீ இருக்கிற இடத்துல தான் இனிமே நான் இருப்பேன்னு சொல்றியா? விளக்கமாறு பிஞ்சு போயிருமடி, அது ஏன் புருஷன். என்னதோ ஓம் புருஷனா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து நான் உனக்காக நான் இருக்கிறேன் நீ வருத்தப்படாதன்னு சொன்னிச்சோ? சொன்னுச்சு மூஞ்சி முகரையில பேத்து விட்டுற வேண்டி, ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணு. எங்கே போனாலும் என்னை துரத்தி கொண்டே வருகிறார்கள். அதற்காகத்தான் நான் இந்த வீட்டில் ஒளிந்து கொள்வதற்காக வந்தேன். இங்கேயும் என்னை விளக்க மாத்தாலே அடிக்கிறார்கள். நான் எங்கே தான் போவேன்? சுடுகாடு இருக்குல்ல, சுடுகாடு, அங்க போய் படுத்துக்கோ. யாரு என்னன்னு தெரியாம அவங்கள எரிச்சிட்டு போயிருவாங்க. வந்துட்டா அடுத்தவ புருஷன் ஆட்டைய போடுறதுக்கு போடியங்க. சரளா, இப்ப எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? யோ, பின்ன கத்தாம என்ன கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? பாரு, அந்த பிள்ளை யாருமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு கூட்டிட்டு போய் சோறு போட போறியா? மூக்கு பேந்துக்கும் பாத்துக்க. ஐயோ, அது இல்லடி கூறுகட்டவளே, பெரிய தம்பி கிட்ட பேசுவோன்னு சொல்றேன்டி. அதெல்லாம் இவளுக்காக ஒண்ணு பேச வேணாம். லூசு, இருடி. என்னாச்சு? என்ன சத்தம் இங்க? மணேன, என்னாச்சு? யார் இவங்க? வட்டி வந்துட்டியா? வேதா, பெரிய தம்பி, இந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியலங்க. நான் இங்க வாசல கூட்டிட்டு இருந்தேன், அப்பதான் இந்த பொண்ணு வேகமா பொட்டியை தூக்கிட்டு வந்துச்சு. என்ன 4 பேரை துரத்துறாங்க, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வந்துச்சு. நான் சின்ன தம்பியை கூப்பிடலாம்னு நினைச்சேன், இந்த பொண்ணு அவங்க 4 பேரும் போயிட்டாங்க.
எனக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை, என்ன எல்லாருமே துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு தம்பி. அப்படியா? அம்மா, யாருமா உன்னை துரத்துறது? அண்ணே, அவனுங்க ஓடிருச்சு அண்ணே. இந்த ஊர்ல காலி பசங்களா? யாருன்னு தெரியலையே. சரி, நான் யார் என்னன்னு விசாரிக்கிறேம்மா. ஐயோ, அம்மா, நீ எந்த ஊரு? இந்த ஊர்ல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. உன் பேர் என்ன? அண்ணே, நானு பக்கத்து ஊரு பிழைப்புக்காக நாடு விட்டு நாடு வந்திருக்கிறேன். என்னை 4 காளி பசங்க தோரத்துக்கிட்டே வந்துச்சு. அதான் வேகமாக உள்ளே ஓடி வந்துட்டேன். வந்துட்டா. நாடு விட்டு நாடு வந்து ஏன் புருஷன் ஆட்டைய போடுறதுக்கு. என்னோட பேரு வஞ்சரம். எது? வஞ்சரமா? அடியே வஞ்சரம், தவால போட்டு ஒன்னு பொறிச்செடுக்காம விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை ஓடுறி. மா, உன்னை தனியா விடுறதுக்கு முடியாது. எனக்கு தெரிஞ்சவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க வேணா போய் இருந்துக்கிறியா? ஐயோ, அங்க இருந்தா எப்படி பரம்பரை நகை சொத்தெல்லாம் ஆட்டைய போடுறது? இல்ல இல்ல, நம்ம ஏதாவது இப்ப பேசணுமே. என்னங்க? என்னம்மா? இல்லங்க, பாவம் பொம்பளை பிள்ளை, யாருமே இல்லைன்னு வர சொல்றாங்க. அவங்கள போய் அங்க தங்க இங்க தங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப மறுபடியும் கெஸ்ட் ஹவுஸ்ல பிரச்சனை வந்தா அந்த பொண்ணு வாழ்க்கையை வெறுத்துருவாங்கங்க. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது வேலை பண்ணுவாங்களான்னு கேட்டு நம்ம வீட்லயே வச்சுக்கலாங்க. என்னது? சமைக்கிறதுக்கு பெருக்கிறதுக்குலாம் மணியனாவும் சரளாக்காவும் செய்யறாங்க. கூட ஒத்தாசைக்கு அந்த பொண்ணும் செஞ்சுட்டு போட்டுமே. பாவம் யாருமே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதனால தாங்க சொல்றேன். நம்ம வீட்ல நம்ம கூடவே இருந்துட்டு போட்டோம். ஓ, அப்படி சொல்றியா? சரி வேதா, நீ சொல்றதும் சரியான யோசனை தான். அங்க இங்க போய் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வீட்லயே இருந்துட்டு போட்டோம். ம்? ஆ சரிங்க, அதைத்தான் நானும் சொன்னேன். ஏமா, பேர் என்ன சொன்ன? ஐயோ, சரிம்மா, நீ நம்ம வீட்ல இங்கே இருந்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு மாசம் மாசம் சம்பளமும் கொடுத்துடுறோம், 3 வேளை சாப்பாடும் இங்கே இருக்கு. தங்குறதுக்கு ரூம் கூட தனியா இருக்கு, நீ இங்கே தங்கிக்கலாம். போச்சு போச்சு போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சு. என் புருஷன் ஆட்டைய போட்டுட்டு போயிருவாளே. ஐயோயோ ஐயோயோ. சரளாக்கா, என்னாச்சு? தம்பி, அவளை பத்தி தெரியாம சொல்லிவிட்டீங்களே தம்பி. வந்தோடனே என் புருஷன் ஆட்டைய போடுறதுக்கு தானே பார்த்தாவ. ஐயோ, வேணா தம்பி, வேணா தம்பி. சரளாக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவங்க சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பாங்க, நீங்க அதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. சரி வாங்க எல்லாரும். ஏய் வாடி, பேசாம. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல, நீயா எதையாவது உன்னை கிளப்பிக்கிட்டு இருக்காது. வாடி உள்ள. யோ மனுஷா, எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துச்சு, அந்த பஞ்சரத்தோட சேர்த்து உன் தலையும் வெட்டி குழம்பு வச்சு விடுவையா? வேடா, எப்படி உன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் எது எங்கெங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு ஒரு மேப்பை போட்டு கொடுத்துரு. நான் அல்லேக்கா ஆட்டைய போட்டுறேன். சூப்பர் வட்டி, நான் எல்லாத்தையுமே உனக்கு நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீடு எப்படி இருக்கு, இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி பழகுறாங்கன்றத மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த தாத்தாவோட ரூம் தான். அந்த தாத்தா ரூம்ல தான் அந்த பீரோவே இருக்கு. சரி வேதா, நான் பாத்துக்கிறேன். சரி, எப்படியாவது மாட்டாம எனக்கு இதெல்லாம் ஆட்டையை போட்டு மட்டும் கொடுத்துரு. அதுல கண்டிப்பா உனக்கு பங்கு தருவேன். பங்கு தரல, உன்னை போட்டு கொடுத்துருவேன். ஹே வட்டி, சும்மா பேசி பார்த்தேன். ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். சரி, வீட்டுக்குள்ள வா. நிம்மதி, நிம்மதி. யார்? கிரேஷ், கிரேஷ் நீயா? உள்ள வா. நிம்மதி, உள்ள யாரு இருக்கா? உள்ள அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க. வா கிரேஷ். ஹே, இல்ல 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 இல்ல, நான் உன்கிட்ட தனியா பேசதான் வந்தேன். தனியா பேச வந்தியா? என்ன பேசணும்? நிம்மதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நீ சாக்லேட் கேப்பல, அப்ப நான் 1 ரூபாய் 2 ரூபாய் இதெல்லாம் சேர்த்து வச்சு 5 ரூபாய்க்கு உனக்கு டைரி மில்க் வாங்கி தருவேன். என்னடா சொல்ற? எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. உண்மையாவா? ஆமா நிம்மதி, உனக்கு டைரி மில்க்னா ரொம்ப உயிர். தெரியவே இல்ல எனக்கு. சரி ஓகே, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நான் இன்னைக்கு கடைக்கு போனேன், அப்ப உனக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட் வாங்கணும்னு தோணுச்சு, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னடா அது? சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டதெல்லாமா நீ ஞாபகம் வச்சு இப்போ வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, உண்மையா சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்த எதையுமே நான் மறக்கல நிம்மதி. எல்லாமே எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உனக்காக 5 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்குவேன். இப்ப என்கிட்ட காசு இருக்கு, அதான் உனக்காக ஸ்பெஷல் டைரி மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னடா அது? ஸ்பெஷல் டைரி மில்க்? இந்தா, நீயே பாரு. என்னது இது?
டைரி மில்க் சில்க் ஹார்ட் பிளஷ்ஷா? ஆமா நிம்மதி, ஹார்ட் அண்ட் பிளஷ். நீ பார்த்ததில்ல? பார்த்ததே இல்ல. இது என்ன புதுசா இருக்கு? சரி, ஓபன் பண்ணி பாரு. இப்பவே வா. ஓபன் பண்ணு. ஏய், என்னது நடுவுல ஹார்ட் எல்லாம் இருக்கு? சாக்லேட் அது? வாவ். ஆமா நிம்மதி, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். கிரிஷ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது நல்லா இருக்கு உண்மையாவே. என்ன நிம்மதி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி அசிங்கப்படுத்துற? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நல்லா இருக்கு கிரிஷ். இது கொடுக்க தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். ஏய், வீட்டுக்குள்ள வா. ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போ. இல்ல, ஏதோ உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொண்டு வந்து கொடுத்தேன். சரி, எனக்கு லேட் ஆகுது, மீட்டிங் வேற இருக்கு, நான் கிளம்பணும். பை. சரி, ஓகே, பை. கிரிஷ் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். நம்ம தான் கிரிஷ தப்பா நினைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல பிடிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்ப வாங்கிட்டு வந்து கொடுக்கறானே. இத உடனே நம்ம ஆதிக்கிட்ட சொல்லி ஆகணும். இதோ வந்துட்டேல. ஆஹா, இந்த வஞ்சரம் எப்படியெல்லாம் நடிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டா பாத்தீங்களா? இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில பல பேரு முதல கண்ணீர் விடுறத நினைச்சு நம்மளும் அவங்கள நம்பிடுறோம், நம்ம வாழ்க்கையிலும் வர வச்சிடறோம். ஆனா லாஸ்ட்ல நம்மள ஏமாத்திட்டு தான் கண்டிப்பா போவாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இந்த வட்டி வஞ்சரம் வந்திருக்கா. இப்ப என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த குடும்பம் இவளை நடத்துறத பார்த்து இவ திருந்த போறாளா, இல்ல இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு அவ நகையெல்லாம் தூக்கிட்டு போறாளன்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பாப்பீங்க. அதே மாதிரி நம்ம நிம்மதி கிறிஷ நம்புறா. ஆனா அந்த கிறிஷ் நிம்மதியை ஏமாத்துறானா, இல்ல உண்மையாவே நிம்மதியை லவ் பண்றானா, அதுதான் தெரியல. ஆதி கிட்ட சொல்லி எவ்வளவு சந்தோஷப்படுறா. சரி மக்களே, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எபிசோட்க்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். பாய் மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். நிமிஷம், எனக்கு கொஞ்சம் சாக்லேட் குட்ரி, பார்க்கவே அழகா இருக்கு. வா வா, ஷேர் பண்ணி சாப்பிடலாம்.